உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, யோவேல் 2:24, கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். என்னங்க, நான் ஏதாவது என் வீட்டுக்கு கொண்டு போகணுங்க, ஏதாவது ஒரு நல்லது ஒரு நன்மை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், என் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். என் பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க, என் பிள்ளைங்க காத்துட்ருக்காங்க, என் குடும்பமே எதிர்பார்க்குது, நான் ஏதாவது நன்மையை கொண்டு போவேனான்னு நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போக போகிறீங்க. தேவன் அந்த மாதிரி அதிகமாக கொடுக்க போகிறாருங்க. உங்கள் பிள்ளைங்க காத்துட்ருக்குறாங்கள, உங்கள் குடும்பம் காத்துட்ருக்கிறதுல தேவன் அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நிறையவே கொண்டு போவீங்க உங்கள் குடும்பத்துக்காக. தேவன் இன்னைக்கு நிரப்ப போகிறார். அவ்வளோதாங்க. தேவன் உங்களை நிரப்புவேன், அதிகமாக உங்களை நிரப்புவேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கிடையாது, அதிகமாக உங்களை நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசு ஒன்றுமே கொடுக்கறதில்ல அப்படி சொல்கிறீங்களே, ஏசு இவ்வளோ கொடுத்துட்டாரு, இவ்வளோ நிறைச்சிட்டாரு அப்படின்னு ஏசுவுக்குள் சந்தோஷப்பட போகிறீங்க. கர்த்தருக்குள் களி கூற போகிறீங்க, சந்தோஷப்பட போகிறீங்க. என் வீட்டில் நிறைய பிரச்சனைகளால் தான் என் வீடு நிரம்பி இருக்குது, வியாதியால் என் வீடு நிரம்பி இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இல்லை, தேவன் உங்களை ஆசீர்வாதத்தினால் இன்னைக்கு நிரப்ப போகிறாரு, நிம்மதியால் நிரப்ப போகிறாரு, ஆரோக்கியத்தால் நிரப்ப போகிறாரு. சரிங்களா? குறைவு இருக்காது, நிறைவை பார்ப்பீங்க. வழிந்தோடும்படி உங்களை நிரப்ப போகிறாரு. நிரப்புவார், ஆனால் அது அதிகமாக அது வழிந்து ஓட போகுது, அந்த அளவு அவர் நிரப்ப போகிறாரு. எத்தனையோ வருடங்கள் ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கீங்களே, அதனால தான் தேவன் உங்களை நிரப்புவேன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, அவருடைய அதிசயங்களை பார்ப்பீங்க. உங்கள் கூடவே ஏசு இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போவீங்க. தேவன் நிறைய கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு நிறைய நன்மைகளை அவர் கொடுக்க போகிறாரு. நீங்கள் நிரப்புவீங்க, உங்கள் வீடு ஃபுல்லாக எடுத்து கொண்டு போய் நிரப்புவீங்க. அந்த அளவு தேவன் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறாரு. கிதியோன் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இந்த கோதுமை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், என் பிள்ளைங்க இதை நம்பி தான் சாப்பாடுக்காக காத்துட்ருக்காங்க, என்னுடைய குடும்பமே காத்துட்ருக்குது, இந்த கோதுமை இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு அதை போரடித்தான். ஐயோ இந்த வயலில் உட்காந்து, எல்லாரும் வயலில் தாங்க போரடிப்பாங்க. ஆனால் கிதியோன் என்ன பண்ணான்னா, அந்த விவசாயி என்ன பண்ணான்னா, வேண்டாம் வயல் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும், நான் இதை ஆலை பக்கத்தில், அவனுடைய ஆலை பக்கத்தில் போய் அவன் போரடிக்கிறான். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் வேற யாரையுமே பார்க்கல, அவனுக்கு முக்கியம் அந்த கோதுமை. ஏன் அந்த கோதுமை மேலே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தான்னா, கொள்ளைக்காரர்கள் அதிகமாக அந்த நாட்டில் வந்துட்டு போனாங்க. மீதியானியர்கள் என்ற கொள்ளைக்காரர்கள் அடிக்கடி அந்த நாட்டை கொள்ளை அடித்தாங்க. அதனால தான் அந்த விவசாயி பயந்தான். அப்போ அவன் தீவிரமாக அந்த கோதுமையை போரடிச்சிட்டு இருந்தான். பக்கத்தில் கருவாலி மரத்தில் தேவனுடைய தூதனானவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதை கூட பார்க்கல. தேவதூதன் வரட்டும், தேவன் வரட்டும், யார் வேணா வரட்டும், எனக்கு இந்த கோதுமை முக்கியம், என் பிள்ளைங்க அங்கே காத்துட்ருக்காங்க, சாப்பாடு போடணும் அப்படின்னு அந்த கோதுமையை போரடிச்சிட்டு இருந்தானா, அப்போ தேவதூதனே பேசிட்டான். கருவாலி மரத்தில் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, கர்த்தருடைய தூதனானவரே அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீயே தனியாக ஒத்தையில எல்லா வேலையும் செய்கிற, நீ உண்மையிலே ஒரு பராக்கிரமசாலி தான், ஏன் பயப்படுற, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அந்த கொலைக்காரங்க வரமாட்டாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாத, இதுக்கப்புறம் நீ இப்படி கஷ்டப்பட்டு பயந்துலாம் போரடிக்க மாட்ட, நீ அந்த மீதியானியர்கள், அந்த கொள்ளைக்காரங்களை நீ ஒரு தனியாக ஒரு ஆளாக நின்று அவங்கள துரத்திடுவ. அதே மாதிரி அந்த கிதியோன் எல்லாரையும் துரத்தி அந்த நாட்டுக்கே அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான், ஒரு நிம்மதியை கொடுத்தான். அப்புறம் அவங்க நாட்டில் நிறைய நிம்மதி வந்துருச்சு. தேவன் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போகிறார், நிம்மதியால் நிரப்ப போகிறார், நன்மையினால் நிரப்ப போகிறார், ஆரோக்கியத்தால் நிரப்ப போகிறார். ஐயோ என் குடும்பம் என்னை நம்பி தாங்க காத்துட்ருக்குது, என் பிள்ளைங்கள்லாம் தேவன் அந்தளவு அதிகமாக கொடுக்குறேன்றாங்க.
சரிங்களா? நிரப்புவார். நீங்கள் என்ன என்ன கேட்குறீங்களோ அதை கொண்டு அவர் நிரப்புவார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நிரப்புவீங்க. அதிகமாக நிரப்ப போகிறீங்க. கொஞ்சமாக நிரப்ப போகிறது இல்லை, அதிகமாக நிரப்ப போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க அவங்க குடும்பத்துக்காக என்ன கொண்டு போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. எந்த நன்மைகளை நான் கொண்டு போவேன், என் குடும்பம் காத்துட்ருக்குது, என்ன நம்பி காத்துட்ருக்குது. அப்பா, நீங்கள் அதிகமாக கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை நிரப்ப போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து நிரப்ப போகிறீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவி, பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் இப்போ சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.